நேரத்தில் என்னட்டி வந்து நொய்யிட்டு கிடக்குறீங்க? நானும் உங்கள் அப்பனும் நல்லா சாப்பிடலாம்னு உட்காந்தாக்கா இந்த நேரம் பார்த்து எப்படி டார்ச்சர் பண்ணுறாளோ பாரு. போய் உங்கள் அப்பனை போய் நொய்யின்னு சொல்ல வேண்டியதானே டீ? உங்கள் அப்பா அங்கே நல்லா முழுகிட்டு இருக்கான் பாரு, ஓசியில் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு. வீட்டுக்கு போனால் மட்டும் உன்னால் ₹1 புண்ணிய மாட்டி அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கறான் உங்கள் அப்பங்காரன். இங்கே ஓசியில் வந்து எங்கள் அப்பா அத்தா விட்டு காசில் வெளிநாட்டுக்கிட்டு வந்தது இல்லாத நல்லா தான் தின்னு துடைக்கிறான். அவனை விட்டுடுங்க, என்னையே தேடிட்டு கிடங்க டீ. அப்போ பாரு ஏட்டே இப்போ 2 பேரும் தின்னீங்களா என்ன டீ? சொல்லுங்க டீ ஃபஸ்ட்டு. என்னம்மா திருட்டு முடிச்சுட்டு நிற்கிறாளோ பாரு. எல்லாம் அவள் அப்பனும் ஒரு மாதிரி தானே இருப்பா. அப்போ எப்படி அப்படியே உடிச்சு வச்சுக்க அந்த பெரிய குட்டி. மூஞ்ச பாரு கொஞ்சமாவது மாறுதான்ட்டு இத்தனை கேள்வி கேட்குறமே. எதாவது ஒரு கோபம் வருதா? ஒன்றும் பேச மாட்டாளோ. எட்டி தின்னீங்களே இல்லைங்களா டீ? என்ன டீ கேட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா எதுவும் பேசுகிறாளோல பாரு. என்னத்தை தான் சொல்லி தொலை. அம்மா, நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை சொல்லலாம்டாம வந்து ஏமா இப்படி கத்துறீங்க? அம்மா வாத்தி பிங்கி நம்ம போயிடலாம். அம்மா இப்படி திட்டுறாங்க நம்மள. என்னது முக்கியமான விஷயமா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு நல்லது. ஒரு வேளை நம்ம அக்கா தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக சதி பண்ணுறாளுவளா? யாரும் எதுவும் நமக்கு தெரியாமல் நமக்கு ஆப்பு வைக்க பார்க்குறாங்களான்னு தெரியலையே. இல்லைன்னா இந்த குட்டியோ 2 எங்ககிட்ட சொல்ல முடியாந்துருக்குது அம்மா வேகத்தில். நம்ம வேறு அவசரப்பட்டுட்டோம். திட்டாமல் இருந்தால் கூட எல்லாத்தையும் சொல்லி தொலைவாளுவோ. இப்போ இவ்வளோட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. என்ன நடந்திருக்கும்? ஒரு வேளை எவனும் கடங்காரன் வந்து வட்டி கொடுக்காம எங்கேயும் ஓடிக்கிட்டு போயிட்டானோலா என்னன்னு தெரியலையே. அப்படின்னாலும் இவ்வளோ ஏன் அதை கண்டுக்கிறாளோ? இவ்வளோக்கே வயசு கம்மி, இவ்வளோக்கு என்னத்தை தெரியும்? நம்ம வந்திருக்கிறது வெளிநாட்டுக்கு, இங்கே என்னவா நடந்திருக்கும்? சரிட்டி என்னடி நடந்துச்சு? ஏட்டி பிங்கி என்னடி நடந்துச்சு சொல்லிட்டு அம்மாட்ட. அம்மா ஏதோ ஒரு கோவத்தில் பேசிவிட்டா. ஏதோ 3 நேரம் நம்ம ஊர்லேருந்து வந்ததுலேருந்து சாப்பிடல, ஆனால் சாப்பாட்டு மயக்கத்தில் பேசிவிட்டேன் டீ. சொல்லுங்க டீ, செல்ல பொண்ணு இல்லை சொல்லுமா? ஆமாம் ஆமாம், உனக்கு நல்ல நாங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா மட்டும் செல்ல பொண்ணு இல்லைனா வெள்ளை பொண்ணுன்னுக்கிட்டு. எம்மோ நேரம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லலாம்ட்டு வந்தாக்கா நீங்கள் என்னன்னா எங்களை அப்படி திட்டி அனுப்புறீங்க. உங்ககிட்டலாம் சொல்ல மாட்டோம். ஏட்டி வாடி போவோம் பிங்கி, வா போவோம். இவங்களுக்குலாம் நம்ம சொல்ல வேணாம் பார்த்துக்கா. எப்போ பாரு நம்மளை எப்போ பாரு எந்த விஷயத்துக்குமாவது திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம அப்பாவையும் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா பாவம், அப்பா என்ன பண்ணாரு? அப்பாவை இழுத்து நம்மளை திட்டுறாங்க. நம்ம ஏண்டி கேட்கணும்? வாட்டி போவோம். திமுரு பிடிச்ச கழுதை எப்படி பேசுறா பாரு. இருக்கட்டும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஏட்டி மிங்கி, நீ ஏட்டி அவ சொல்ல வந்தவளே இப்படி கெடுத்து விடுற? ஏதோ தெரியாம சொல்லிவிட்டடி. சொல்லுங்க டீ. இல்லைன்னு வச்சுக்க மண்டை வெடிச்சு விடும் பார்த்துக்க. சொல்லுட்டி. இம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியல போங்க. நான் என்னத்த சொல்கிறது, உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுமா. ஒன்றும் இல்லைம்மா, நம்ம அம்புஜம் பாட்டி இருக்கிறாங்கல்ல, அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வந்தாங்க பாருங்க இந்த பஞ்சவரணத்தை அத்தை, அவங்க மனோ அத்தை, அப்புறம் சுள்ளி அத்தை, ஜயா அத்தை எல்லாரும் வந்தாங்களா. இவ இருக்கால பாப்பா, குட்டி பாப்பா, அவள் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டா. அதனால அங்கே என்னமோ பிளான் நடந்துக்கிட்டு இருக்குமா. என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனால் அத்தின் பேர் சேர்த்துக்க மாட்டாங்க, என்னை அடிச்சிருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. இவ என்ன கையும் புரியாமல் காலும் புரியாமல் மொட்டை தாத்தா குட்டையில் உழுந்த கணக்காக சொல்கிறாள? எதுக்கா இருக்கும்? ஒன்றும் புரியலையே. இவ்வளோலே கொஞ்சம் விளக்கி கேட்போம். ஏட்டியே ஏன் மீ பிங்கி சொல்லுட்டி, தெளிவாக சொல்லு. எதுக்கு அழுதாங்க அந்த பாட்டி? ஏன் அழுதாங்க? யாரும் திட்டினாங்களா என்ன? அதான் லூசாம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது பாரு. அவங்க தான் வந்துட்டு சிக்கனு மட்டன் எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லம்மா. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க நீங்க போய் சாப்பாடு எடுத்த இடத்துல பிஸ்தாலாம் போட்டு வறுத்து வச்சிருந்தாங்கல்ல, அதுல வந்து பன்னியோட கொழுப்பு போட்டு அதுல வறுத்து வச்சிருந்தாங்களாமா. அதனால அந்த பாட்டி சாப்பிட்டாங்களாம். அதனால பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்கம்மா. வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மாமா இருக்காருல்ல, நடுமாமாவும் போய் திட்டிட்டு இருந்தாரு. ஏன் நீங்க சாப்பிட்டீங்க, எதுக்கு சாப்பிட்டீங்க? இப்ப நான் வந்து என்ன சொல்றது, அவர்கிட்ட சொன்னாதான் அவரை திட்டுவாரே, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாங்கம்மா. ஏமா இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? இவளே ஒரு ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் இவகிட்ட சொல்லி வச்சு ஊரெல்லாம் போய் சொல்லி வைக்க போறா பாருங்க. நீங்க ஆளை பார்த்தா வந்து சொல்ல வந்தீங்க. அட கடவுளை, சின்ன புள்ளன்னு கூட தெரியாம அவ எல்லா விஷயத்தையும் வாங்குறா பாத்தியா உங்ககிட்ட இருந்து. ஏமா போங்கம்மா 2 பேரும். ஏற்கனவே அந்த அம்மா ஏதோ தெரியாம தின்னு தொலைச்சிட்டாங்க. அதை போய் இப்போ ஊர் பூரா சொல்லி வைக்க போறா உங்க ஆத்தாக்காரி. என்னத்த சொல்றது, ஏற்கனவே இப்படிதான் நம்ம ஊர்ல எல்லா கதையும் சொல்லி ஊர்ல உள்ள அத்தனை பேர் நம்ம வீட்டுக்கு வந்து சண்டை வாங்க வந்துட்டாங்க. இப்போ இன்னுமா இங்கேயுமா நடக்க போகுது? என்னத்தை தான் சொல்லுவனோ தெரியல. போமா 2 பேரும். சாப்பிட்டீங்களா இல்லையா? அப்பா கிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கிறாம்ல. இவளே சரியான ஒரு ஓட்டவாய். இவகிட்ட போய் சொல்லியிருக்காங்க பாரு. என்னத்த சொல்றது, நான் பெத்ததும் சரியில்லை, எனக்கு வாய்ச்சதும் சரியில்லை.
இந்த அருங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்னத்தை பேசுறதுன்னு தெரியாது. உங்ககிட்ட தான் சூப் இருக்க எடுத்து கம்முன்னு திங்க வேண்டித்தானே. என்னமோ என்னைய பார்த்துக்கிட்டு என்னைய கேட்டுக்கிட்டு என்ன பேசுறா என்ன வாங்குறா எல்லாத்தையும் போய் ஊரில் சொல்லுவாளா போவாளான்னு தேவையில்லாத கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. பெத்த பிள்ளைகிட்ட எப்படி சொல்லி வைக்கிறாரு பாருங்க. ஒரு ஆத்தாக்காரின்னு அதை மதிக்கிறதா வேணாமா என்னைய. என்னமோ ஊர் பிள்ளை சொல்கிறாங்களாம் ஊர் பிள்ளை. இதெல்லாம் சொல்ல வேண்டிய கதையா இது? இதெல்லாம் சொன்னால் ஊரே அவ்வளவுதான் நம்மளை எகிரிக்கிட்டு வந்துடும். நீ சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியாத சொல்லிக்கிட்டு இருக்கிறியாட்டின்னு. இவ்வளோ ஏதோ பார்த்துட்டு வந்துட்டாலோ அதை நம்பிடுவேனா நான்? அப்படியே ஒன்றுக்கு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன் யார்கிட்ட சொன்னாலும். சும்மா என்ன கதை பேசுறாரு பாருங்க என்னைய பற்றி. ஏச்சே போங்கட்டி நீங்கள். உங்கள் அப்பா அருமையான அப்பான்னுட்டு என்னமோ கதை பேச வந்துட்டாலோ. என்னமோ அவர் என்னமோ அருமையான பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளை வந்து கேள்வி கேட்குறாரு. சொல்கிறவங்க தப்பா அங்கேருந்து பார்த்துட்டு வந்து இவ்வளோ சொன்ன இவ்வளோ மட்டும் கரெக்டுன்னு சொல்ல வராது. கேட்டி அவளு 2 பேரும் சின்ன புள்ளி ஒட்டி அவளு எதையோ பார்த்தாலுவோ ஒரு 6 வாரத்தில் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவோம்னு வந்தாலுவோ அவளுல என்னமோ வாங்க கூட கணக்கில் சேர்த்துக்கிற தலைவலி கோலம் வாங்கிட்ட நிம்மதியாகவே சாப்பிட முடியாது. நான் போய் வேற டேபிளில் உட்காடுறேன். எப்போ பண்ணி பண்டார மாரி எம்ம சோத்தை எடுத்து வச்சுக்கிட்டு திங்கிறா பாரு. இவளை விட இவ தட்டு தான் அவ்வளோ பெருசுக்கு இருக்கு. எத்தனை முட்டையை போட்டு ஆம்லெட் போட்டானோன்னு தெரியல. 10 முட்டை கணக்கில் 1 கிலோ கணக்கில் இருக்க மாட்டுக்கு. இந்த கோழி எனமே அழிஞ்சிரும் போடுறக்கு. கோழி அப்படி போட்டு சுட்டு வாட்டி அவ தட்டுக்குள்ளா இருக்குது. சோறை பார்த்தா அரைப்படி அரிசி தின்றுவா போடுறக்கு. இம்மமும் தின்னுபிட்டு தான் நம்ம சொத்தை அழிக்க வந்திருக்கிறா. சொத்தை என்னத்த சொல்றது? சோத்து முட்டையை கட்டிக்கிட்டு வந்த 4 முதல்ல 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 2 கிலோ மட்டன் எடுத்து வர சொல்றாங்க. அதெல்லாம் இப்போதானே தெரியுது. ஓசியில போடுறான்னு எம்மத்தை வாரி அழுத்துறது. ஆளை பாரு ஆளை பேச வந்துட்டா பேச்சு. எப்போ பாரு நான் சாப்பிட்றது மட்டும்தான் இவருக்கு ஆகவே ஆகாது. என்னமோ நான் சாப்பிட்றது என்ன கணக்கு போட்டிருக்காரு பாரு. எட்டி போங்க டிங்கிலேருந்து தலையை வலிக்குது. ஏட்டி மாலினி என்னட்டி இப்படி கோவமாக இருக்கிறீங்க? என்ன ஆச்சு? நீயும் உன் புருஷனும் தனியாக தானே ரூமில் இருக்கிறீங்க. என்ன ஆச்சு உங்களுக்குள்ள எதுவும் சண்டையாட்டி? என்னடி எப்போ பாரு மூஞ்சி கையெல்லாம் உடச்சி வைக்கிறான் அந்த பையன். அவனுக்கு கட்டி கொடுத்தாலும் கடுத்தான் இப்படி போட்டு உன சித்திரவதை பண்ணுறானா? கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டானா என்ன? சொல்லு பார்ப்போம். ஆமாம் இப்போ அதைத்தான் முக்கியம். அவன் என்னை போட்டு அடித்தப்போ யாருன்னு தெரியல. இந்த நல்ல மருமவளா இல்லை சின்ன மருமவளான்னு தெரியல. எவ்வளோ உரத்தி வந்து எட்டி பார்த்துட்டு கக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு போகிறாள். ஒன்று அடி வாங்கினது எனக்கு ஆத்திரமா இருக்குது தெரியுமாக்கா? ஏக்கா ஒரு புருஷன் மட்டாட்டி தனியாக ஒரு ரூமில் இருக்கிறாங்கன்னா அதை வந்து ஒட்டு கேட்குறாளுவனா பார்த்துக்க எப்படிப்பட்ட ஆளுவலாக இருக்கிறாளுவனு. எந்த சிரிக்கி வந்தான்னு தெரியலக்கா. நானும் என் பிள்ளைவே என் புருஷன் 4-5 பேர் இருக்கிறோம். வந்து அழவா வந்து எட்டி பார்த்து ஒட்டு கட்டிட்டு போயிருக்காள. இதெல்லாம் என்னக்கா இது வேலை? நாளைக்கு எதுவும் சண்டை வாங்குற நேரத்தில் இது ஒரு கதையாக சொல்லி மூட்டை கட்டி வச்சு நல்லா என்னை கேள்வி கேட்டு என்னை அவமானப்படுத்தலான்னு எவ்வளோ பார்த்து வச்சிருக்க வேலைக்கா இது. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ யார் எவனு நான் என்னத்தை கண்டுபிடிப்பேன்? சொல்லு பார்ப்போம். என்னட்டி சொல்கிற? ஏட்டி அம்மா தைரியம் அவளுக்கிட்ட இருக்குது. ஏட்டி வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க போகிறாங்க வராங்கன்னு எட்டி பார்க்குறதே நம்ம அம்மா கேள்வி கேட்போம். இவ்வளோ என்னன்னா ரூமுக்குள்ளே எட்டி பார்த்துருக்காளோ எவட்டி எவ்வளோ இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலட்டி. ஒரு வேளை நம்மளை இழுத்துட்டு வந்து நம்ம என்னென்ன பேசுகிறோம் கொள்கிறோன்னுட்டு எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறாளோ இவ்வளோவா? இந்த பஞ்சவர்ணமும் மனோவும் சரியான ஆளுங்களா இருக்காளு கட்டி. ஏட்டி நம்ம வர தெரியாத கேள்வி கேட்க போகிறோம் அது வேற. அவளுங்க தான் பார்த்தாளுங்களா என்ன? சொல்லு பார்ப்போம். ஏட்டி உண்மையை சொல்லிட்டி நீ ஒரு ஆள் எப்போ பாரு சண்டை வாங்குறதுக்குன்னே தேவையில்லாத பொய் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்ப. ஒழுங்கா சொல்லி தொலை. உண்மையாலுமே அவ்வளோ தான் பார்த்தாளுல என்ன? சொல்லுடி. என்னமோ மென்டல் மாரி நிற்கிற கேட்க. அட நீ ஒரு ஆள் பார்த்துக்க. என் கண்ணு 2 என்ன பொட்டையா? சொல்லு பார்ப்போம். நல்லா வாயில் பச்சை வந்துற போது நானும் என் புருஷனும் செம்ம சண்டை வாங்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் என் கண்ணத்தில் பலார்னு 4 அறை விடும்போது வந்து எட்டி பார்த்தவ பக்குன்னு சிரிப்பு வந்துச்சுன்னா அப்போ யாருக்கு சிரிப்பு வரும்? நம்ம அம்மா அப்பா கூட ஏதாவது எட்டி பார்த்துருந்தா கூட ஏன்டா என் பிள்ளைய போட்டு இப்பமா அடிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. இவளுக்கு சிரிப்பு வருதுன்னா இவ கட்டாயம் நம்ம குடும்பத்தில் பிறந்தவளா இருக்க மாட்டாக்கா. என்னக்கா நீ பேசிக்கிட்டு இருக்கிற? வாங்கிட்ட வந்து ஒரு கதை சொல்ல வந்தா என்னமோ பயந்துக்கிட்டு நிற்கிற. ஏக்கா பொய் சொல்கிறதுல எனக்கு வேணுமாக்கா? பொய்யை சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நடந்தது தானே நான் சொல்கிறேன். ஆமாட்டி நம்மளை அடிக்கிறத சிரிக்கிறாள்வோனா அப்போ கட்டாயம் அவன் நம்ம வீட்டில் உள்ளவளாக இருக்க மாட்டாட்டி. வெளியிலேருந்து வந்தவளோ தான்ட்டி. அதான்டி நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவளோ தான் பண்ணியிருப்பாளோ இந்த வேலையை. இருக்கட்டும் விடு, வா சரி வா போய் கேட்பேன். அவளோட சட்டையை பிடிச்சி கிளின்னு கிழிச்சு போட்டு வருவோம் வா. எம்மா திமுறை பாரு. சரி அந்த கதையை விடு. உன் தங்காச்சிக்காரி இருக்கிறாள நடக்கா. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பாத்தியா? நல்ல கோபுரம் கட்டின கணக்கில் சோத்தை பிரியாணி சோத்தை வாயில் தட்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு 10 கோழியை வெட்டி தின்றுப்பா போடுறக்க. அவள் அம்மா வெறி பிடிச்சவளாட்டம் கோழியெல்லாம் செத்து கிடக்க அவள் தட்டுல அத்தனை தலை இது என்னென்னமோ வச்சுக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கா பாத்தியாங்க. அம்மா இவன் வந்ததே தின்னதான் போடுறக்கு. இது மாதிரி தின்றதுக்கு தான் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத அன்னிக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் முக தானே டிக்கெட்டு போட்டு அனுப்புனா அந்த கணக்கில் நல்லா போனால் திங்கலாம் நல்லா செஞ்சுக்கலாம் போய்க்கலான்ட்டு தான் இவன் எல்லா சப்போர்ட்டும் நம்ம அண்ணா முன்னாடிக்கு பண்ணியிருக்காக்கா. நல்லா தெரிஞ்சுக்க. நீ ஒன்றும் தெரியாத மண்டு சாம்பிராணியாக இருந்துவிடாத. நான் சொல்கிறேனே உனக்கு எங்கேயும் புத்தி இருக்குதா? அவள் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? அவள் சரியான ஆளுக்குள்ளச்சி. ஐயோ ஏட்டியே அவள் வீட்டில் இருக்கும்போதே தான் அம்மா கறி திம்பாட்டி.
ஆமாம் 2 பொட்டக்கோழி அடித்து குழம்பு வச்சா கூட ஒரு பொட்டக்கோழியை ஒண்டிமா உட்காந்து தின்னுவாள டீ. அப்படி தின்றவன் இங்கே வந்து தின்னாமலா இருப்பா. இங்கே தான் வெரைட்டியாக நல்லா சோறு போடுறாங்களே. என்னமோ கோபுர கணக்கில் அடுக்கி வச்சுருந்தாங்களா பாத்தியா டீ? ஏட்டி இங்கே உள்ள பேரிச்சம்பழம்லாம் என்ன விலை தெரியுமா டீ? நம்ம ஊர்லலாம் 2000 3000 டீ, 100 அப்படி இருக்கும்போது எப்படியாப்பட்ட பேரிச்சம்பழம் என்ன மாதிரி செர்ரி பழம் என்ன மாதிரி சாப்பாடு பிஸ்தா பாலங்கு எல்லாம் சூப்பராக இருக்கு டீ. நல்லா இருக்குது தெரியுமா சாப்பிட்றதுக்கு. நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிட்டேன். ஏட்டி அவள் என்ன தான் இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவளா சட்டி. அவள் திங்கிறதா உனக்கு பெரிய பிரச்சனையாக போச்சு. அது ஒரு கதைன்னு பேசுகிறாம்மா இவ பேச்சு. ஏட்டி அப்படிலாம் பேசுதட்டி 100 சண்டை வந்தாலும் அவளும் நம்ம கூட பிறந்தவட்டி. அவளை போய் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறிய. அவள் மனசில் காதில் உண்டு அவள் மனசுக்கு எம்மா காவப்படும் கஷ்டப்படும் சொல்லு பார்ப்போம். என்னட்டி 100 இருந்தாலும் சண்டை வாங்கினா இப்படி ஆட்டி வெறுக்கிறது. அதெல்லாம் ஏதோ முட்டாளு மாரி அவள் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்துக்க. இந்த பஞ்சவரணம் தான். பஞ்சவரணம் ஒருத்திய வான்னு சொல்லிவிட்டு ஒருத்திய வானான்னு சொல்லிவிட்டு இம்மா கதைக்கும் பிரச்சனைக்கும் காரணமாக இருந்தவ பஞ்சவரணம். என்னம்மா அவளை இது பண்ணிக்கிட்டு கிடக்குற. போகிறதுக்குள்ள இவளை எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பிடி தேச இல்லைன்னு வச்சுக்க. இவ அப்படியே அந்த பக்கமே ஒட்டிக்கிட்டு போயிடுவா. அப்போ அவ்வளவுதான் பார்த்துக்க. நம்ம பேச்ச இவ கேட்கவே மாட்டா சுத்தமாக. நீ சொல்கிறது யோசிக்கிற மாரி தான்க்கா இருக்குது. அவள் சண்டை போட்டாலும் அவளை நம்ம அப்படியே விட்டுட்டோம் பார்த்தியா கோவத்தில். அதனால தான்க்கா அவள் இன்னும் கோவத்தில் இன்னும் நெருங்கி நம்ம அண்ணன் முன்னாட்டிக்கிட்ட தம்பி முன்னாட்டிக்கிட்ட பேசினா தான் பரவாயில்லையே. பத்தாயிரத்துக்கு அவ்வளோ 2 பேர் இருக்கிற பற்றியா இந்த சொல்லி செய்யா அவளு கூட சேர்ந்துக்கிட்டு என்ன கொம்மலம் போடுற அளவு தெரியுமா. எனக்கு சுத்தமாக கடுப்பாக இருக்குது. பார்க்கவே டென்ஷன் ஆகுதுக்கா. எப்படி தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிறேன் நீ என்னமோ. இதனால தான் எனக்கு என் புருஷனுக்கு சண்டை பார்த்துக்க. நான் என் புருஷனும் உள்ளே போய்கிட்டு இருந்தேன்க்கா. என்னமோ தெரியலக்கா. என்னதான் கோவம் வந்துச்சோ தெரியல. திருது நீ ஏன் இப்படி இருக்கிற இப்படி வாயாடியா இருக்கிற. நீ ஒன்றுத்துக்கும் ஒரு லாய்க்கு இல்லை. உங்கள் வீட்டிலேருந்து சரியாக பணம் காசு கொடுக்க மாட்டாங்க போக மாட்டாங்க. எங்கெங்கேயோ ஆரம்பிச்சு கடைசியில் உன்ன மாதிரி தானே உங்கள் அண்ணி இருக்கிறாங்க. உங்கள் அண்ணியோட ஃப்ரெண்டுங்களாம் இருக்கிறாங்க. எம்மோ நல்லவங்களா இருக்கிறாங்க. சண்டை போடுறாங்களா? யார் பேச்சும் கேட்குறாங்களா பேசுகிறாங்களா தேவையில்லாத உங்கள் அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு உண்மை சண்டை போடுறியா கொள்றியான்னு போட்டு என்ன அம்மா அடி பார்த்துக்க. ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு. அப்படியே அழுவாத்தில் தாங்க முடியலக்கா. ஏட்டி உன் புருஷன் வந்து பார்க்க நல்லவன் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் பார்க்குறான் நட்டி. எம்மா கேள்வி கேட்டுக்கிறான் பாருங்க நீ. ஏட்டி நானாட்டி உன் குடும்பத்தை கலைக்கிறேன் உன் குடும்பத்தை கெடுக்கிறான். எப்போ பாரு இதே வேலையாக இருக்குன்னா எப்படி நம்ம பார்த்தோம். எப்பயோ நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒன்றா சேர்ந்து போவோம். அதை விட்ட ஏதோ இந்த வீட்டுக்கு வரும் இந்த பாரினுக்கு வரும்போது ஒன்றா வந்தோம். இதோட எங்கிட்ட நான் உன் வீட்டுக்கு கூட சரியாக வரதில்லை தெரியுமா. காது குத்திக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்க வழி இல்லைன்னு உங்கள் மாமாக்காரரு அம்மாவும் கேள்வி கேட்டுவிட்டு இம்மா செஞ்சுருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு வழி இல்லை உன் தங்கச்சி வீட்டிலன்னு கேள்வி கேட்டு என்ன இழுத்துட்டு போனாரு. என்னமோ இம்மா பேசுகிறாரா உங்கள் வீட்டுக்காரரு. ஏட்டி நான் வந்தேன்னு வச்சுக்கையா நான் தேவையில்லாத கேட்டு விட்டுடுவோம் பார்த்துக்க. அப்புறம் நாளை வைக்கிற மூஞ்சில் முடிக்காத அளவுக்கு என்னமோ நம்ம வந்த இடத்துல நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும். யாரும் சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுன்னு இருந்தா ரொம்ப ஓவரா பேசுறாரு உன் வீட்டுக்காரரு. சரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத விடு. என்ன பண்ணுறது. நான் எனக்கு கட்டி கொடுத்தீங்க பாரு. தலையெழுத்தும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை. எப்போ பாரு காசு வாங்கிட்டு வா நகை வாங்கிட்டு வான்னு போட்டு என்ன சாவடிக்கிறான். இல்லைனா போட்டு சித்திரவதைப்படுத்துறான். எல்லாம் அவன் ஆத்தாக்காரி அங்கிலேருந்து போன போட்டு துண்டுறான். வெளிநாட்டில் இருக்கிறமே ஒரு 10 நாளைக்கு விடுமுறை விட்டான்னா எனக்கு எப்போ பாரு இதே பேச்சா போகுது. இதெல்லாம் சொன்னால் அண்ணங்காரனும் நம்ம எல்லா அண்ணியாரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுவாங்க தெரியுமா. நீ பேசுகிற பேச்சுக்கிறாண்டி உனக்கு இப்படிலாம் நடக்குது. எங்கேயாவது மட்டும் இதை கொடுக்குறானே இந்த 2 பேரும் கேட்பாளுவோ. அந்த அண்ணி இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து செஞ்ச அண்ணி என்ன பண்ணுவாங்க. நீ சரியாகவே இருக்க மாட்டேன்னு ஏன் மேலே பழிய போடுவாங்க. யாரும் என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைக்கா. சரி விடு. ஆமாம் இப்போ செய்கிறாளுவா இவ்வளவா என்னத்தை செஞ்சு கிழிச்சு விட்டாளுவா. உனக்கு இருக்கிறது ஆம்பளை பிள்ளை இவ்வளோ ஒன்றும் செஞ்சு கிழிக்க வேணாம். வாட்டி போய் என்னன்னு தான் கேட்போம். சரி அது இருக்கட்டும். இப்போ எவ ஒன்று அடிச்சதை பார்த்தான்னு தெரியலையேட்டி. வாட்டி அந்த சோத்து மூட்டை அந்த சோறு இருக்குதே அந்த டைனிங் ஹாலு அங்கே தாண்டி எல்லாம் நின்றுக்கிட்டு இருப்பாளுவோ. வா போய் என்னென்னு பார்ப்போம். இவ்வளோ கதை என்னன்னு கேட்டுக்கிட்டு தான் வருவோமே. வாடி சரி வா. ஐயோ கடவுளே அக்கா பாருக்கா இந்த பொம்பளைக்கு வாய் கட்டுப்பாடு இல்லாத என்னத்த வாய் நல்லா தின்றுக்கா போடுறக்கு ஓச்சியில் கிடைக்குதுன்ட்டு. ஐயோ கடவுளே சிரிப்பு தான் வருது எனக்கு. போய் என்னத்தை சொல்கிறது. என்னத்துக்கு வந்தோம் இப்போ இவ்வளோ கூட தேவையில்லாத வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமேனு முடிச்சுட்டு உட்காந்துருக்கு போடுறக்கு அந்த அம்பு சாத்தை. பாவம் என்னத்த சொல்கிறது. பாவமாகவும் இருக்குது பண்ணுறது கொட்டமாகவும் இருக்குக்கா. அக்கா இப்போ இந்த கதை ஊருக்குள்ளே தெரிஞ்சால் இந்த அம்மாவோட நிலப்ப என்னக்கா. ஐயோ நினச்சாலே பாவமாக இருக்குக்கா. புருஷன் பஸ்ஸு சேர்த்துக்கு வர என்னன்னு தெரியல. சட்டி நமக்குலாம் தெரியாதுன்னு நினச்சி பயம் இல்லாத உட்காந்துக்கிட்டு இந்த குட்டியை சொல்லிவிட்டு புட்டாள்வலா சொன்ன வேகத்துக்கு அந்த பொம்பளைக்கு ஒன்றும் சொல்ல முடியல. உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குது பாவம். என்னத்தை சொல்கிறது. அக்கா எனக்கு ஒரு கவலையாக இருக்குக்கா. இந்த அம்புஷன்ட்ட நினச்சேன். அவள் என்ன மாதிரி கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அழுகுறா தெரியுமா. யாக்கா அங்கே பாருக்கா கண்ணில் டாரையாக தண்ணி ஓடுது. ஏதோ தெரியாத சின்ன புட்டா. இந்த உன் பேட்டி இருக்கிறாள பேட்டி அப்படியே லட்சமாக சொல்லி வச்சுட்டாளா உன் பெரிய மருமகிட்ட. அவள் ஏற்கனவே சரியான இங்கேக்கும் அங்கேக்கும் போட்டு கொடுக்குறவ இடில் வர அவள் என்னட்ட செய்ய போகிறாளோ தெரியலையாக்கா. அவட கடவுளை இவனோட ஏன் போட்டு அடிச்சிட்டு பன்னி கொழுப்பில் போட்டு பிஸ்டாவை எந்த ஊரில் வறுத்து வச்சாங்க. கிறுக்கு பயம் அவனுங்க எப்படி சமைச்சு வச்சுக்கிறானுல. ஐயோ கடவுளை.
யாட்டு எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு இந்த அம்புசத்தை கூப்பிட்டு வந்து இப்படி நல்ல மாட்டு விட்டமே. யாட்டி அவ்வளோ நானும் எல்லாம் சேர்ந்து கூட சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சா இந்த மாதிரி இந்த கிறுக்கு சண்டாளி இந்த பிஸ்டா வட்டிங்களன்னு இப்போ யார்ட்டிக்கு அவ்வளோ அடிச்சடு தின்னு போட்டு உக்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறாளா ஒப்பாரி தின்ன போது ஒன்றும் தெரியலையா அவளுக்கு. யாட்டி என் வீட்டில் சமைக்கிற வாடெல்லாம் பக்கத்து வீட்டுல போகுமா அப்போ இவன் மூக்கை இட்டு மூடிக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டு உக்காந்துட்டால அப்போ கூடமா தெரியல இவளுக்கு இது கறிவாடை இது மற்ற வாடன்னு. யாட்டின்னு எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல டி. இப்போ நான் நேராக போய் ஒன்றும் நடக்காதப்போ என் மருமகளை என்ன கேள்வியாக காக்க முடியும் சொல்லி பார்ப்போம். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அம்புஷம். இன்னாட்ட சொல்கிறது குழப்பத்தில் உன் பேரை வர மாற்றி சொல்கிறேன் பைத்தியக்காரத்தனமா அந்த அளவுக்கு என் மண்டை குழம்பி போய் கிடக்குட்டி. ஏட்டி ஆமாம் விடு இப்போ இது பெரிய கடை உனக்கு இதை மூட்டை கட்டிக்கு நிற்கிறேன். என் பேர் அம்பசமாக இருந்தான்னா பங்கசமாக இருந்தான்னா இப்போ இதான பிரச்சனை என்ன பிரச்சனை நாட்டில் நடக்குது இவிடு இந்த அக்காவை பாரு பைத்திய மாட்டான். ஐயோ கடவுளே இருள போய் இப்படி கொழுப்பை கலந்து வச்சாங்களா என்னன்னு தெரியாதா. துண்டு புட்டு இந்த மாதிரி செருப்பா சிரிக்கிறேன்னு இந்த மொட்டைச்சி மருமவோ காலில் உளுந்து பெரிய நக்கரை நான் அடிச்சுக்கிட்டு என்ன மாதிரி எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறா. ஐயோ கடவுளா இவ்வளோ வீட்டுக்கு வந்துருக்கு எனக்கு நல்ல தண்டனை கடவுளே. இந்த கீட்டா இருக்கிறாளா கீட்டா இந்த கீட்டா எல்லாருக்கும் டிக்கெட்டு போட்டாளா எனக்கு சைவட்டில் செஞ்சான்னா எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வீணாக்கி வச்சிருக்கிறானுவோ கிறுக்கு பயமாவனுவோ. நான் என்னட்ட பண்ணுவேன் வீட்டுக்கு போனால் என் புருஷங்காரர் என்ன பண்ணுவார்னு தெரியலையே. எவ்வளாவது சொல்லாத இருக்கலாம்னு நினச்சா சொல்லாமல் இருப்பாளா என்னன்னு தெரியல. அதுவும் இவ்வளோ சொல்லாமல் இருக்கவே மாட்டாளுவோ. அட விட இந்த மொட்டைச்சி இருக்கிறா பாரு மொட்டைச்சி பேட்டி. ஐயோ அவள் இவன் 10 விட்ட கொளுறானா அவள் 100 விட்ட கொளுட்டி விடுவாளா. இட்ட நேரம் யாராக இருக்கட்டும் தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னாலோ இல்லை மொழியே தெரியாதவங்கிட்ட கூட போய் சொல்லிட்டு வந்துருப்பா. அவகிட்ட இவ பேசட்டு கூட அவளுக்கு புரிஞ்சிருக்காள். அப்படிலாம் இருக்கிறா இந்த மொட்டைச்சி பேட்டி. மொட்டைச்சியே உரிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்னைய மானபங்கப்படுத்தி சித்திரவளை. ஏக்கா இங்கே கேட்கலான்னு வந்திய இவ்வளோ மூஞ்சிலே சிரிப்பாக இருக்குது. அங்கே அம்புஜா அம்மா ஏன் உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்க. இங்கே நம்ம அம்மாவும் ஒரே ஐடியா இருக்காதட்டி பொதுவாக சொல்லு. இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல இருக்கு. ஏட்டி நம்ம கேட்க வந்த நேரத்தில் இங்கே என்னமோ நடந்திருக்க மாட்டி. ஏட்டி இவ எனக்கு என்னமோ இவ்வளோ மேலே சந்தேகமாக தாண்டி இருக்குது. உன் கதையை சொல்லிக்கிட்டு சிரிக்கிற அளவுலாம் என்னன்னு தெரியல. மூஞ்சை பார்த்தா எல்லாத்துக்கும் சந்தோஷம் பூரி படைஞ்சிருக்கிற. எனக்கு அப்படியே ஆத்திரம் வருது பார்த்துக்கா. அடுத்தவங்களை அடிக்கிறது எம்மோ சந்தோஷமாக இருக்குமோ இவ்வளோக்கு. நான் போய் கேட்டு வரேன் இருட்டி. நல்ல கேளு. எம்மா திமுரு பார்த்துக்க எப்படி போட்டு என்னை அடிக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு வந்தவ எவனு சிண்டை பிடிச்சி இழு வெளியில். நான் இன்னைக்கு சும்மா ரைடு வாங்குறேன். எக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. 2 பேரும் வந்து நின்றுட்டு என்ன முறை மாட்டாளோ பாருக்கா. எக்கா ஒரு வேலை அங்கே பார்த்து அவள் புருஷன் விட்டு அடி வாங்கினதை பார்த்து சிரிச்சது நான் தானே கண்டுபிடிச்சிட்டாளா என்னன்னு தெரியலையே. 2 ஏழரை வந்து நிற்கிதுக்கா முறைச்சிக்கிட்டு கட்டாமட்டு முறைக்கிற மாரி. எக்கா அங்கே பாருக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுக்கா. ஏதாவது பண்ணிவிடுவாளோ இவ்வளோ நம்பவே முடியாது பார்த்துக்கா. அப்படி போய் ஏதாவது பேசி கிச்சு விட்டுட்டானா எனக்கு மனசே தாங்காது பார்த்துக்க. என்னாட்டி சொல்கிற வந்துட்டாள் அது கட்டி இங்கே உன்னைய வந்து கேட்கறதுக்கு. ஐயோ கடவுளே யார் பார்த்தாங்கன்னு தெரியல அவளுக்கு சரியாவே பார்க்கலன்றன. நீ அது கட்டி நான் தானே முடிவு பண்ணுவ போடுறக்க. வந்துட்டாளோ என்னன்னு கேளுக்கா. அட நீ ஒரு ஆளுட்டி எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு நம்மளே காட்டி கொடுக்க முடியுமாட்டி. சிரிச்சுக்கிட்டு முகத்தை மாத்தாத நல்ல சாலியை பேசி சிரிச்சுக்கிட்டு இருட்டி. எவ வந்தா நமக்கு என்ன வந்து தின்னுட்டு போகட்டும். அப்படி ஏதாவது கேள்வி கேட்டானா இன்னைக்கு ரைடு வாங்குறது தாண்டி எல்லா கோவத்தையும் வெறியும் சேர்த்து தான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு நல்ல வெளுத்து வாங்கிடலான்னு இருக்கிறேன் நான். நீ கொஞ்சம் சிரிக்காம முறைச்சிட்டு நிற்காதட்டி. என்னம்மா இப்போதான் கக்குசுக்கு போகிற மாதிரி இருக்குது உன் முகரக்கட்டை. மாற்றிட்டி உன் முகரக்கட்டையா. சரி நான் மூஞ்ச மாற்றிக்கிட்டேன். எது வந்து பேசினாலும் இன்னைக்கு அவ்வளோ எல்லாரும் சேர்ந்து தான் வெளுத்து வாங்கணும்.